கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் தியானத்திற்காக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறது என்னவென்றால், யார் சீசன்? கிறிஸ்தவர்கள் வேற, விசுவாசிகள் வேற, சீசர்கள் வேற. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சீசர்களுக்கு கட்டளிட்டது என்ன தெரியுமா? நாம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி. ஆமென். இயேசு என்ன சொன்னார்? அவங்கள கிறிஸ்தவங்களாக மாற்றுங்க, இல்லை விசுவாசிகளாக மாற்றுங்கன்னு சொல்லலை. இயேசு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? சீசராக மாற்றுங்க. ஆமென். நம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் முதல்ல விசுவாசிகளாக இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர்கள் எங்கள் பேரில் நம்ம வருகிறோம். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம், ஒரு விசுவாசியாக மாறுகிறோம். அது ஆண்டவர் விருப்பப்படலை. நம் ஒவ்வொருவரும் சீசர்களாக மாற வேண்டும். நம் சீசத்துவம் அடையணும். அருமையான ஊழியக்காரர்கள், உங்கள் சபையில் விசுவாசிகள் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் சீசர்களாக தான் மாற்றணும். அவங்க 10 வருஷம் ஆனாலும் அவங்க விசுவாசிகளாக இருக்கிறது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறது ஆண்டோடைய விருப்பம் கிடையாது. அவங்கள சீசர்களாக நாம் மாற்றணும். அதுதான் நமக்கு பெரியதான் ஒரு சவால். உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர் சீசர்களாக நீங்கள் மாற்றிருக்கீங்க? யோசித்து பாருங்கள். சீசர்களாக அவங்கள நம்ம மாற்றணும். அதுதான் ஆண்டு நமக்கு கொடுத்த கடமை. அப்போ ஒரு சீசன் எப்படி இருப்பான், அது குறித்து தான் 3 காரியங்கள் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, ஒரு சீசன் எப்படி இருப்பான்னா, ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க முடியாது. அப்போ முதலாவது, யார் தன்னைத்தான் வெறுக்கிறார்களோ அவங்க தான் ஆண்டுக்கு என்ன செய்ய முடியும்? சீசர்களாக இருக்க முடியும். நம்மளே வெறுக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்ம வெறுக்கிறோமா? நம்மளை வெறுக்கிறது கிடையாது. நம்ம அதிகமாக என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம். நம்மளே என்னது அதிகமாக என்ன செய்தோம்? நேசிக்கிறோம். நாமே அதிகமாக நேசித்தால் நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது? சீசராக இருக்க முடியாது. நாமே அதிகமாக நேசிப்பதை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கணும். யார் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க அவங்க அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்க? நேசிக்க மாட்டாங்க. உண்மை அதுதான். உண்மையை சொல்லுதேன். உண்மை அதுதான். யார் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்க உலகத்தை நேசிக்க மாட்டாங்க. யார் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவளை தன்னை குறித்து ஒரு அன்பு அவங்களுக்கு என்னது இருக்காது. ஆண்டவர் குறித்தான அன்பு, ஊழியங்களை குறித்த அன்பு, அணிந்து போகிற ஆத்மாக்களை குறித்தான யோசனை, அதை குறித்து தான் அவங்களுடைய இருதயம் இருக்கும். ஜெபிக்கணும், வேதத்தை படிக்கணும். மொபைலில் குறித்து யோசிக்க மாட்டான். எப்போ எனக்கு டைம் கிடைக்கும், எப்போ நான் மொபைல் பார்க்கலாம், எப்போ நான் வாட்ஸ்அப் பார்க்கலாம், எப்போ நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், அப்படி யோசிக்க மாட்டேன். நான் எப்போ ஜெபிக்கலாம், நான் எப்போ பைபிள் படிக்கலாம். நாம வெறுக்கணும். அவர்கள் தான் சீசர்கள். பிரியமானவர்களே, நாம் வெறுக்கிறோமா? யோசித்து பாருங்களா. நீங்கள் வெறுக்கிறீங்களா? நீங்கள் வெறுத்தீங்க தான் நீங்கள் யார்? சீசர்கள். உங்களையும் நீங்கள் வெறுக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியாது? சீசர்களாக வாழ முடியாது. 2வது, என் உபதேசத்தில் நிலைத்திருப்பவர்கள் தான் சீசர்கள். ஆமென். சத்திய வசனம் உபதேசம். அது உபதேசத்தில் நாம் என்ன செய்யணும்? நிலைத்து நிற்கணும். பூரணமாக கடந்து போகணும். எபிரேயரில் பவுல் சொல்றாரு, நாம் பூரணமாகும்படி நாம் என்ன செய்வோம்? கடந்து போகுவோமாக. இதோ ஞானஸ்தானம் எடுத்து சண்டே சர்ச்சுக்கு போகிறேன். இது ஒரு பூரணமான ஒரு லைஃப் கிடையாது. இயேசுவை ஒரு மனிதன் பின்பற்றி வர விரும்பினான். அப்போ இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ பூரணமாக அடையணும்னா நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. அப்படி தான் இயேசு என்ன செஞ்சார்? சொன்னார். ஆமென். அப்போ ஒருத்தங்க உபதேசத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது தான் ஒரு பூரணமாக என்ன செய்ய முடியும்? அவங்க மாற முடியும். நாங்கள் உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறது. அநேக சபைகளில் சரி,
ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் சரி, உபதேசம் காணப்படவே இல்லை. உபதேசிக்கிறவர்கள் மிகவும் குறைந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். உபதேசிக்கிறவர்கள் எங்கேயாவது இருக்காங்களா? யோசித்து பாருங்களா. சத்தியம் பேசுகிற சபைகள் இருக்கிறதா? யோசித்து பாருங்களா. உபதேசம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா? இது யோசித்து பாருங்களா. ரொம்ப கம்மியாய் குறைந்து போக கொண்டே இருக்கிறார்கள். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது, வசனம் குறைவினால் வருகிற பஞ்சம். அது இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு. ஏன்னா சத்திய வசனம் போதிக்கிறவங்க என்னது மிகவும் கம்மியாயிட்டாங்க. சத்திய வசனத்தை தேடி ஒரு நாள் வரும். ஒரு சமுத்திரம் இன்னொரு சமுத்திரத்துக்கு தேடி போவாங்க. தேடி போனால் சத்திய வசனம் என்னது கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஆகவே பிரியமானது, ஆகவே இப்பொழுதே நீங்கள் உபதேசத்தில் உறுதியான செய்யுங்க, நிலைத்திருங்கள். உபதேசம் எந்த சர்ச்சில் உபதேசம் சொல்லப்படுதோ, எந்த சபையில் சத்தியத்தை சொல்லுகிறார்களோ அந்த சபைக்கு கடந்து செல்லுங்க. சும்மா எல்லா சபைக்கும் போயிட்டு உங்களை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு, அவங்க நிறைய பேர் அவங்க பைபிள் காலேஜில் அவங்க பைபிள் நாலேஜில் வச்சிருச்சுவாங்க சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியான கொடுக்குற அந்த உபதேச வெளிப்பாடுகள் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டார்கள். ஆகவே நீங்கள் உபதேசத்தை நிலைத்திருந்தால் அவருடைய சீசர்களாக இருப்பீர்கள். மூணாவது, யார் சீசர்கள்? நீங்கள் ஒரு அன்பாக இருந்தீங்கன்னா என்னுடைய சீசர்களாக இருப்பீர்கள். மூணாவது, நாம் மற்றவர்களை என்ன செய்யணும், நேசிக்கணும். நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது நாம் நம் ஆண்டவருக்கு எப்படி இருக்க முடியும், சீசர்களாக இருக்க முடியும். மற்றவர்களை நம்ம எப்படி நேசிக்க முடியும்? யார் மேலேயும் பொறாமப்படவே கூடாது. ஒருவருடைய உயர்வை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. நிறைய பேருக்கு ஒரு பொறாமை இருக்குது. பொறாமை, அந்த பொறாமை இருந்தாலே ஆண்டு நம்மளை உயர்த்த முடியாது. நமக்கு ஒரு பொறாமை இருந்தாலே ஆண்டு நம்மளை என்ன செய்ய முடியாது, சீசர்களாக மாற்ற முடியாது. ஒரு ஊழியக்காரங்க இன்னொரு ஊழியக்காரங்க பார்த்தா ஒரு பொறாமை, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்த்தா பொறாமை, குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே ஒரு பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை இருந்தால் நம்ம சீசர்களாக மாற முடியாது. அன்பு, மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு அன்பு, அவங்க நல்லா வளரட்டும், நல்லா செய்யட்டும், ஆண்டு அவங்களை ஆஸ்வதிக்க இன்னும் ஆஸ்வதிக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்கு வேணும். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்களா, ஐயோ நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். ஒருத்தங்க முடியாமல் இருக்கிறாங்களா, நாம் அவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். அதை தான் இயேசு விரும்புகிறார். மூன்றாவது நான் சொல்லுகிறேன், நீங்கள் மற்றவங்களை என்ன செய்யணும், நேசிக்கணும். உங்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க? யாரும் உங்களை திட்டக்கூடாது, எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லாரும் என்னை நேசிக்கணும், எல்லாமே எனக்கு இருக்கும். அதே போல் மற்றவங்களையும் நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். யார் மனசு புண்படும்படி பேசக்கூடாது, யார் இருதை வேதனைப்படும்படி நம்ம நடக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக நம்ம காணப்படுகணும். ஆண்டவருடைய அன்பை எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ள ஆண்டவருடைய அன்பு இருந்தால் நம்ம அதை மற்றவங்களுக்கு என்ன செய்வோம், வெளிப்படுத்துவோம். ஆண்டவருடைய அன்பை நம் எல்லாருக்கும் என்ன செய்யணும், வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் தான் உண்மையான சீசர்கள். ஆமேன். நம்ம எல்லாரும் செபிக்கலாமா? என்னை நேசிப்பவர்களே பரலோக தேவனே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்கள் சீசர்களாக மாற்றுவீராக, நீர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்கள் மாற்றிங்கப்பா. அவங்க உங்களுடைய வார்த்தையில் நிலைநிற்கணும், உபதேசத்தில் நிலைநிற்கணும், ஒரு மற்றவங்க அன்பு இருக்கணும், தங்களை தாங்களை வெறுக்கணும்ப்பா. நீங்கள் அப்படியே செய்ய அப்படி நினச்சி இயேசு நாமத்தில் ஜெபிக்கணும் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.